Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade. இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபியோட வெஜ் ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதே போல் ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே என்னோடய சேனல் சேர்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் ஆல்ல அமுத்திக்கோங்க. ஒரு வெஜிடபிள் குருமா ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும், அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக இருக்கும், செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சிடலாம். கடாய் சூடாகிடுச்சுன்னா நம்ம ஆயில் ஊற்றிட்டு ஆயில் சூடாகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முழு மசாலா போட்டுடலாம். நான் ஒரு 2 பிரிஞ்சில் போட்டிருக்கேன், ஒரு வடை மிளகா, ஒரு 2 துண்டு பட்டு, ஒரு 4-5 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு போட்டுட்டு 1/2 டீஸ்பூன் ஜீரா, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் குருமிளகு போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வதக்கணும், அதுக்கப்புறம் தான் வெங்காயம் போடணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த முழு மசாலாவோட ஸ்மெல் ரிலீஸ் ஆகும். நல்லா கமு ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மசாலா ஃப்ளேவர். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் வெங்காயம் போட்டு ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் நேரம் வதக்கணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு பொருளெல்லாம் போட்டுக்கலாம். ஏற்கனவே வெஜிடபிள்ஸ் நான் எல்லாம் கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுடலாம். இப்போ பீன்ஸ், கேரட், காலிஃப்ளவர், பட்டாணி, உருளைக்கிழங்கு இது மட்டும்தான் போட்டிருக்கு. உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட் அக்கார்டிங் நீங்கள் போட்டுக்கோங்க. நான் இந்த வெஜிடபிள்ஸ் குருமாக்கு இது தான் போடுவேன், அதனால் நான் இதை சேர்த்திருக்கேன். ஏன்னா ஜாஸ்தி வெஜிடபிள்ஸ் வேறு போட்டால் எங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதனால் இப்போ நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்திக்கலாம். 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் நான் பேஸ்ட் போட்டிருக்கு. உங்களுக்கு ரொம்ப ஸ்மெல் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா இதே அளவுக்கு போட்டுக்கோங்க. இதை நான் செய்கிற குருமா ஒரு 4-5 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். இது சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஆப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். பூரி கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லுங்கள். இப்போ பாருங்கள், ட்ரை மசாலா சேர்த்திடலாம். நான் ட்ரை மசாலாவில் மல்லித்தூள், மிளகாத்தூள், ஜீராத்தூள், மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு நான் இதில் கரம் மசாலா போடல. நம்ம முதல்ல நிறைய கரம் மசாலா போட்டிருக்கனால இப்போ போடுறதுக்கு தேவையில்லை. லாஸ்ட்டில் கம்மியாக ஸ்மெல் தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நம்ம கலக்கி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய சைஸு தக்காளி நான் கட் பண்ணி போட்டுட்டு அதை கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா மசாலா குக் ஆகிடும். நம்ம வெஜிடபிள்ஸ் தக்காளி இதெல்லாம் குக் ஆகிடும். நான் தக்காளி கூட ஒரு சேர்த்து பச்சை மிளகா போட்டிருக்கேன். நான் அதை கீரல் விடலை, ஏன்னா எனக்கு காரம் தேவையில்லை, வெறும் ஃப்ளேவர் மட்டும்தான் தேவை. அதனால் வெறும் பச்சை மிளகா ஒன்று சேர்த்திருக்கு. இதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒயிட் குருமா ஒன்று செய்வாங்க, அதே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டான இன்னும் வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். அது கூட இன்னொரு நாளைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நான் ஒரு அரை முடிக்கு கொஞ்சம் கம்மி தேங்காயும், ஒரு 6-7 நம்ம முந்திரி பருப்பு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருந்தோம், அதே 2 மிக்ஸ் பண்ணி நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு அதை போட்டு சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே குக் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸி ஜார் அப்படியே சேர்த்து கழுவி அதில் தண்ணி ஊற்றிருக்கோம். ஏன்னா அது வேஸ்ட் பண்ண வேண்டாம், நிறைய இருக்கும். அரைச்சி தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டே இருக்கணும். ஏன்னா பச்சை ஸ்மெல்லு போகணும், தேங்காயோட ஒரு பச்சை ஸ்மெல் இருக்கும்ல, அது போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நம்ம கலக்கி விட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போயிடுச்சுன்னா அப்போ தான் உங்களுக்கு குழம்பு லுக்காக அப்படியே இருக்கும், பார்க்குறதுக்கு செம டேஸ்டியாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு செம ருசியாக இருக்கும். அதனால் இப்போ கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா அப்படியே சைட்லேருந்து ஆயில் விட்டுட்டு வருது. அப்படியே உங்களுக்கு பார்த்த உடனே லுக் எப்படி இருக்குது. இதே நம்ம வெறும் சாப்பாடில் கூட சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் மல்லித்தழை கட் பண்ணிவிட்டு அப்புறம் கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம். தண்ணி கொஞ்சம் தேவை இருக்கும், ஏன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி மாதிரி இது நல்லாயிருக்கும், ரொம்ப கெட்டி நல்லா இருக்காது. அதனால்
நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. எப்படி உங்களுக்கு கெட்டியான குழம்பு வேணும், கிரேவி எந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சுன்னா போட வேண்டாம். நானும் செக் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் கரம் மசாலா கம்மி ஃப்ளேவர் இருக்குதுன்னு நினச்சோம். அதனால கொஞ்சம் கரம் மசாலா பவுடர் போட்டிருக்கு. கரம் மசாலா தூள் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும், இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நான் மறுபடியும் திறந்து பார்த்தேன். இப்போ கொஞ்சம் ஒரு தடவை கிளறி விட்டுடலாம். அதுக்கப்புறம் தேவை இருந்துச்சுன்னா நம்ம கேஸ் கொஞ்சம் நேரம் கம்மி பண்ணிவிட்டு ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணணும். ஒரு மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் என்னோடய சேனல் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டி ஆலில் அமுத்திக்கோங்க. ஆலில் அமுத்துனீங்கன்னா நான் புதுசு ரெசிபி போடுறப்போ உங்கள்கிட்ட சேர்ந்துடும். உங்கள்கிட்ட சேர்ந்துருச்சுன்னா நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் கரெக்டாகிடுச்சு. கொஞ்சம் சர்க்கரை போட்டுடுங்க. அரை டீஸ்பூன் மட்டும் சர்க்கரை போட்டுட்டு கலந்து விட்டுட்டு ஒரு 30 செகண்ட் குக் பண்ணிவிட்டு, ஏன்னா சர்க்கரை மெல்ட் ஆகிற வரைக்கும் குக் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு லாஸ்ட் லுக் காட்டுற எப்படி இருக்குது பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக தெரியுது. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே ஹோட்டலில் நம்ம பரோட்டா கூட வாங்கும்ல, அதே மாதிரி டேஸ்ட் உங்களுக்கு வீட்டிலே கிடைக்கும். அதனால் இதில் லாஸ்ட்டில் ஒன்றும் நெய் எல்லாம் ஒன்றுமே சேர்க்க வேண்டாம். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். லுக்கு சூப்பராக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் சேர்த்திக்கலாம். இப்போது நிறையா ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள்ஸ் கிடைக்கிது. அதனால் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் போட்டு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசி இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இதை சப்பாத்தி, பரோட்டா, தோசை, அப்புறம் இடியாப்பம், நம்ம ஆப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ நல்லாயிருக்கும். வெறும் ரைஸ்க்கு, ஒயிட் ரைஸ்க்கு கூட நல்லாயிருக்கும். நெய் சாப்பாடுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோ டேஸ்டி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ரெசிபி. நீங்களும் செஞ்சு பார்க்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க.